நான் இன்னும் வீட்டுக்கே போலங்க. ஆனா ஐ வாண்ட் டு சே சம்திங். ப்ளீஸ் ஆர்ஜே பாலாஜி, லாரன்ஸ் மாஸ்டர், நேத்து நீங்க அங்க 2 பேருமே கிடையாது. ஆர்ஜே பாலாஜி நீங்க ஒரு நாளைக்கு வந்தீங்க, நல்லா பேசுனீங்க, சப்போர்ட் பண்ணீங்க, போனீங்க. நேத்து நீங்க இல்ல, நேத்து நீங்க அங்க இல்லவே இல்ல. அதே மாதிரி நான் 5 நாளா வரேன், நைட் மார்னிங் வரைக்கும் அங்கதான் இருக்கிறேன். நான் அங்க உட்கார்ந்து கூட்டத்தோட கூட்டமா உட்காந்துருக்கேன். நான் மைக்கு வாங்கலாம், நான் பேசுறேன். நான் ஒரே விஷயம் சொல்றேன், கேவலமா இருக்கு, கேவலமா இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்க யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு கலவரமோ இல்ல வன்முறையோ அங்க எந்த ப்ரொட்டஸ்டரும் அங்க உட்கார்ந்து அமைதியா இருக்கிறவங்க ஆரம்பிக்கல. அவங்க அதெல்லாம் பண்ணல. திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கேவலம் சொல்றீங்க. என்ன கேவலம் பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்? போலீஸ் அடிச்சதுக்கு அப்புறம் கூட வந்து கண்ணியத்தை காப்பாத்தினாங்க. எந்த ஒரு ஸ்டூடெண்ட் கூட திருப்பி அடிக்கல. ஒரு ஸ்டூடெண்ட் கூட திருப்பி அடிக்கல, திருப்பி எதுவுமே பண்ணல. அடி வாங்கினாங்க, பேசுனாங்க, அவ்வளவுதான். என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவங்கள அடிச்சது எல்லாருக்கும் தெரியும்ல, அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் ஜனங்களை அடிக்கிறாங்கன்னு தெரியும்ல. இல்ல கிழவிங்க எல்லாம் கலவரம் பண்றாங்களா? போலீஸ் கிழவிங்களை அடிக்கிற வீடியோ நீங்க பாக்கல? கிழவிங்க பொம்பளைங்க எல்லாம் கலவரம் பண்றாங்களா? நாங்க கலவரம் பண்றோமா? எங்களை தான் தள்ளி விடுறாங்க. நிறைய பேர் அடிச்சாங்க, நிறைய பொம்பளைங்களை மிதிச்சாங்க. இதுக்கு எல்லாம் ரியாக்ட் பண்றாங்க. ஆனா கலவரம் பண்ண வேண்டாம் தான் நானும் சொல்றேன். தயவு செஞ்சு கலவரம் பண்ணாதீங்க. ஏன்னா அதுல நிறைய பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க. குழந்தைங்க இவங்க எல்லாம் நிறைய ரோட்ல, வீட்டுல, ஸ்கூலுக்கு போனாங்க, வர வேண்டியதெல்லாம் இருக்கும். அதனால டெரரிசம் நமக்கு தேவையில்லை. இதுக்கு ஒரு தீர்வு நம்ம கண்டிப்பா கண்டுபிடிப்போம். எல்லாரும் திருப்பியும் சேருவோம். கேவலமா ஸ்டூடெண்ட்ஸ் அக்யூஸ் பண்ணாதீங்க. நீங்க அங்க இல்ல, நீங்க அங்க வரல. இப்ப போய் பீச்ல நின்று பேசாதீங்க. மார்னிங் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நடந்துச்சு நீங்க பாக்கல பாலாஜி? நாங்க அங்க இருந்து பார்த்தோம், என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். அங்க ஃபுல்லா இருந்தோம் நாங்க. இது ஒரு சின்ன டிலே, ஒரு கம்யூனிகேஷன் கேப். அங்க இருந்து அங்க ரொம்ப நாளா வழி நடத்தி செஞ்ச நிறைய பேர். லாரன்ஸ் ஃபர்ஸ்ட் இவ்வளவு நாள் இருந்தவர் நேத்து இல்ல. அது என்ன காரணமோ தெரியாது, அவர் அங்க இல்ல. இவ்வளவு நாள் ஒரு தலைமை மாதிரி நின்னு யாரோ ஸ்டூடெண்ட்ஸும் வாலண்டியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் இவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு அவங்க அங்க ஹெல்ப் பண்றது, டிராபிக்க கண்ட்ரோல் பண்றது, ஃபுட் சப்ளை பண்றது, கிளீனிங் பண்றது, குப்பை பொறுக்கிறது, இன்க்ளூடிங் மீ, இததான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது கேவலமான செயல். அப்ப இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாங்க. அது யாரையோ ஒருத்தங்களை நம்பி இருக்காங்க. அவங்க மைக்க பிடிச்சு சொல்ல, அவங்களும் 4 மணிக்கு தான் வந்தாங்க. அங்க சோ கால்டு செல்லர் 4 மணிக்கு அதுக்கப்புறம் இந்த காப்பிய பார்த்து, அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி, அதுக்கப்புறம் போய் பேசுற அந்த டிலே, அந்த கம்யூனிகேஷன் கேப், அதுக்குள்ள போலீஸ்க்கு வெளிச்சம் வர வர கிளியர் பண்ணி ஆகணும்ன்ற அவங்க கட்டாயம் சேர்ந்துதான் அவங்க இது மாதிரி பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு திருப்பி கேவலமா பண்ணாதீங்க. எதுக்கு இப்படி அப்படியெல்லாம் ஒரு வாரம் ஒழுங்கா அமைதியா இருந்தா அழகா பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு, பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, சாப்பாடு என்ன பண்ணல? குப்பை பொறுக்கிறாங்க, படிச்சவங்க, வேலை செய்யறவங்க குப்பை பொறுக்கிறாங்க. ஒரு வெக்கம் பார்க்காம, ஒரு அருவருப்பு இல்லாம இதுக்கு மேல என்னங்க பண்ண முடியும் போராட்டத்துக்கு? ஒவ்வொரு ஊர்லயும் போலீஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிளியர். அவங்களுக்கு பிரஷர், என்ன பிரஷர் எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு அரசியல் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. அங்க நான் கூட்டத்தோட கூட்டமா ஒரு ஆளா, மக்கள்ல ஒரு ஆளா தான் போய் உட்கார்ந்து இருந்தோம். நாங்க எல்லாருமே நான் 5 நாளா போயிட்டு இருக்கேன், 3 நாளா போயிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களும் போறாங்க. 7 நாளா தூங்காம கொள்ளாம குளிக்காம அங்கே இருக்கிறவங்களும் இருக்காங்க. பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், இதெல்லாம் ஏங்க? இப்ப அது இவங்க பண்ணதோட பிரதிபலன் தான் இப்ப இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பட் வேண்டாம் ப்ளீஸ், எல்லாரும் அது பண்ணது பேசணுமேன்றதுக்காக பேசாதீங்க, பார்க்காம பேசாதீங்க. முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் தப்பா பேசாதீங்க. அவங்க கேவலமா அங்க இருக்கிற இன்னசென்ட்டான கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ண வேலையை தான் மத்தவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிட்டாங்க. கண்ணியமா நடந்துக்கிட்டவங்கள கேவலம் இன்னொரு தடவை பேசிக்கிட்டே இருக்கும்போது லட்டி சார்ஜ் பண்ணாங்கங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது லட்டி சார்ஜ் பண்ணாங்க. அங்க இருந்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவருக்கு எதுவுமே தெரியாது, ஆர்ஜே பாலாஜிக்கு எதுவுமே தெரியாது, லாரன்ஸ்க்கு எதுவுமே தெரியாது. நைட் 6 மணிக்கு என்ன நடந்தது, காலங்காலத்துல 6 மணிக்கு என்ன நடந்தது தெரியவே தெரியாது. பட் ஆனா அவங்க பேட்டி கொடுக்காங்க. நாங்க திருப்பி மக்கள் கிட்ட பேசுறோம். அத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணோம் இல்லங்க, அந்த டைம் தான் எடுத்துக்கிட்டோம். அதுக்குள்ள அவங்க அவசரப்பட்டாங்க. அவங்க அவசரப்பட்டதோட விளைவுதான் இது. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒதுக்க நினைக்கிறாங்க. ஏன் ஒதுக்குறீங்க? இவ்வளவு நாள் 7 நாள் பொறுத்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அரை நாள் பொறுத்துக்க முடியாதா? என்ன குறைஞ்சு போயிட போகுது? இன்னைக்கு ஒன்னும் 26 இல்லையே, 26க்கு இன்னும் 3 நாள் இருந்துச்சுல. பிளீஸ் ஆர்ஜே பாலாஜி,
கேவலமா இல்ல என்ன விஷயம் தெரியாம பேசாதீங்க. உங்களுக்கு நீங்க முன்னாடி எல்லாம் நல்லா பேசுனீங்க, உங்களை பார்த்துதான் நாங்க நிறைய பேர் இதுக்குள்ளே சப்போர்ட்டுக்கே வந்தோம். ஆனா இப்ப என்ன விஷயம் நடந்திருக்குன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு யாரோ சொல்றத வேகா கேட்டுட்டு ஒரு மேலாக்கமா பேசாதீங்க. நாங்க இருந்தோம், நாங்க அத்தனை பேரும் ஸ்பாட்ல ஆரம்பிக்கும் சென்னையில தான் லாட்டி சார்ஜ் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் மத்த இடத்துல எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் இங்க தான் ஆரம்பிச்சாங்க. நாங்க அங்கதான் ஃபுல் நைட் நேற்று ஈவினிங்ல இருந்து ஃபுல் ஏர்லி மார்னிங் நடத்து முடியற வரைக்கும் அங்கதான் இருந்தோம். அதுக்குள்ள டிவி எல்லாம் அமிச்சிட்டாங்க. எந்த டிவில எதுவுமே இல்லங்க. சன்னை தவிர, சன் நியூஸ்ல தவிர எந்த சேனல்ல எதுவும் காமிக்க மாட்டேங்குது. எது வந்து கண்ணியம் சொல்றீங்க? எது கண்ணியம்? இது ஒரு நேஷனல் anthem பாடும்போது அடிக்கிறது கண்ணியமா? நேஷனல் பிளாக காமிக்குமா பிளாக கிழிக்கிறது கண்ணியமா? அடிக்க வராங்கன்னு தெரிஞ்சு நாங்க ஜனகணமன பாடுறோம், அப்ப அடிக்கிறத நிறுத்திடுவாங்கன்னு நினைச்சு. அது கேவலமான செயல் எல்லாம் இல்ல. ப்ளீஸ், நீங்க பேசுறது எங்களை சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா தயவு செஞ்சு கேவலமா பேசாதீங்க.